ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபி vlog. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிளெயின் குஸ்கா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு 3 ஆனியனை ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 டொமேட்டோவை ஆனியன் மாதிரியே சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டாக ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாவை. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இப்போ பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, இலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்ட் குக் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா டொமேட்டோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக குக் ஆகணுன்னு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மசாலாவுக்கு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது நைட் டைமுன்றதுனால நான் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசினஸ் கொஞ்சம் நல்லா வேணும்னா நீங்கள் எல்லாத்துலேயும் இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மசாலாஸில். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தயிர் கம்மியாக தான் சேர்த்தேன். 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்.
இப்போ தயிர் நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆனோன்னே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1:2 ரேஷியோவில் தான் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணுன்னா பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் வந்து 1க்கு 1.5 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாடு அரிசின்றதுனால 1 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் தண்ணின்ற விதத்தில் சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ கொதி வரணும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். லைட்டாக உப்பு வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும். 3 விசில் நான் இப்போ வந்து குக்கரை மூடிட்டு விட்டுக்கிறேன். 3 விசில் வந்தோன்னே குக்கரில் இருக்க ப்ரெஷர் இறங்கினோன்னே நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க, நம்ம ப்ளெயின் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீணா பேபி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ரெசிபீஸ் நிறையா வேணும்னா வீணா பேபி விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.